பாஜகவின் புதிய எழுச்சி, புதிய தலைவர், புதிய நிர்வாகிகள், புதிய கட்டமைப்பு. இதுதான் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சி. கட்சி கட்டமைப்பை பலப்படுத்திய பிறகு தன்னம்பிக்கையுடன் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது கட்சி. ஏப்ரல் 12ஆம் தேதி அமித்ஷா தலைமையில் அதிமுகவுடன் கூட்டணி உறுதியான போதே திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் ஆட்டம் காண ஆரம்பித்துவிட்டன. கூட்டணி துவங்கிய நாளில் இருந்தே அதை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தது திமுக. திமுகவில் பொதுவாகவே எதிர்க்கட்சியினருக்கு கண்டனம் தெரிவிக்கும் வழக்கம் முன்னணி தலைவர்கள் யாருக்கும் கிடையாது. கண்டனம் தெரிவிக்க கட்சி தலைமை கட்சியின் இடைநிலை அல்லது கடைநிலை தலைவர்களை பயன்படுத்திக் கொள்ளும். ஆனால் இந்த முறை இந்த வழக்கம் கைவிடப்பட்டுவிட்டது. முதல்வரே மேடைக்கு மேடை பாஜக அதிமுக கூட்டணியை விமர்சிக்கும் நிலைக்கு வந்துவிட்டது திமுக. முதல்வர் போகும் இடங்களில் எல்லாம் ஒப்பாரி. அந்த அளவுக்கு பாஜக அதிமுக கூட்டணி திமுக தலைமைக்கு தேர்தல் பயத்தை ஏற்படுத்திவிட்டது. மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை விலகிய போது நிம்மதி பெருமூச்சு விட்டது திமுக. ஆனால் இந்த நிம்மதி கொஞ்சம் காலத்திற்கு மட்டுமே இருந்தது. அரசியல் அனுபவம் மிக்க நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக பொறுப்பேற்றவுடன் திமுகவுக்கு நிம்மதி நிலை குலைந்தது. இடைப்பட்ட காலத்தில் கட்சியில் அடிப்படை மாறுதல்கள் செய்யப்பட்டன. பூத் கமிட்டியில் தொடங்கி கட்சியின் அனைத்து நிலைகளிலும் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பாஜக ஒரு ஜனநாயக கட்சி என்பதற்கு இது ஒரு சான்று. கட்சியின் பல்வேறு அணிகளுக்கும் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். கட்சியில் புது ரத்தம் பாய்ந்தது, உற்சாகம் மேலிட்டது. இதுதான் மதுரையில் அமித்ஷா தலைமையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் மாநாட்டில் நாம் காண முடிந்தது. நிர்வாகிகளின் உற்சாகம் அமித்ஷாவையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தமிழக பாஜகவில் இந்த அளவு உற்சாகம் இதற்கு முன்பு என்றுமே இருந்ததில்லை. அதற்கு அண்ணாமலை ஒரு முக்கிய காரணம் என்பது அந்த கூட்டத்தில் தெளிவாகியது. மதுரையை தொடர்ந்து நெல்லையிலும் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இரு கூட்டங்களுமே சூப்பர் சக்சஸ். இன்னும் 7 கூட்டங்கள் மற்ற பகுதியில் நடைபெற உள்ளன. இந்த மீன் டைம் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் 183 தொகுதிகளை கடந்துள்ளது. அவரது கூட்டங்களில் பெரும் மக்கள் வெள்ளத்தை காண முடிகிறது. இங்கு கூடும் மக்களின் எழுச்சியை கண்டால் மக்களாட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது அனைவருக்கும் புரியும். கரூர் சம்பவத்திற்கு பிறகு பழனிசாமியின் சுற்றுப்பயணங்களில் பெருமளவில் கட்சி கொடிகளுடன் வந்து உற்சாகமாக கலந்து கொள்ளும் பிற கட்சியினரை பார்த்தால் மக்களாட்சி மாற்றத்தையே விரும்புகிறார்கள் என்பது உறுதியாகிறது. தற்போது பாஜக மாநில தலைவர் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த தமிழக பாஜகவில் மிகப்பெரிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த 12ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான துவக்க விழாவில் அனைத்து தோழமை கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 175 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் இந்த சுற்றுப்பயணம் அரசியல் களத்தை இன்னும் சூடாக்கிவிடும். இன்று திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள், போதைப்பொருள் கலாச்சாரம், கள்ளச்சாராயம், பாலியல் குற்றங்கள், பட்டியலின மக்கள் மீது வன்கொடுமை, காவல் நிலைய மரணங்கள், மலக்குழியில் மனிதர்கள் இறங்கும் அவலம், நீதிமன்றங்களில் தமிழகத்திற்கு தலைக்குனிவு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் அராஜகம், வன்முறை செயல்கள், நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதிகள், ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு போன்ற மக்களை நேரடியாக பாதிக்கும் அனைத்து விஷயங்களை பற்றியும் மக்களை எச்சரிக்கும் நோக்கத்தில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார் நாகேந்திரன். கரூர் மரணங்களுக்கு ஒரு கட்சியை மட்டுமே குற்றம் சொல்லி பயனில்லை. மாநில அரசும் காவல்துறையும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறினார் நாகேந்திரன். அரசியலில் நடிகர்களை பார்த்து மக்கள் ஏமாறக்கூடாது என்று மறைமுகமாக புதிய கட்சிகளை பற்றி மக்களை எச்சரித்தார் அண்ணாமலை. திமுகவை ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கையுடன் ஒத்த கருத்துள்ள அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நாகேந்திரனின் சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்திற்கு போட்டியல்ல, ஆனால் அதற்கு வலு சேர்ப்பதாக இருக்கும் என்று
நம்பிக்கை தெரிவித்தார் அதிமுக தலைவர் செல்லூர் ராஜு. 2023 பிரம்மாண்டமான முறையில் அண்ணாமலை நடத்திய என் மண் என் மக்கள் நடைபயணத்தை நினைவு கூர்ந்த அதிமுக தலைவர் உதயகுமார், ஆட்சி மாற்றம் கொண்டுவர அண்ணாமலையிடமும் நாகேந்திரனிடமும் விடை இருக்கிறது என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஆட்சி மாற்றம் கொண்டுவர கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகமும். நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை இந்த மதுரை நிகழ்ச்சி வெறும் பொதுக்கூட்டமோ பாராட்டு நிகழ்ச்சியோ அல்ல. அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருந்தது இந்த துவக்க விழா. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை அவருடைய உரையில் பிரதிபலித்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது இந்த நிகழ்ச்சி. எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் போலவே நயினார் நாகேந்திரனின் சுற்றுப்பயணமும் திமுகவை கதிகலங்கச் செய்யும். தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டோம் என்று மேடைக்கு மேடை முழங்கி வரும் முதல்வரின் விடியல் ஆட்சியில் ஒவ்வொரு கட்டத்திலும் தமிழகம் தலைக்குனிந்து நிற்கிறது. எனவேதான் நயினார் நாகேந்திரனின் சுற்றுப்பயணத்திற்கு தமிழகம் தலைநிமிர என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் தமிழகத்தை தலைநிமிர செய்ய முடியும். அதை நோக்கி இரு பெரும் கட்சிகள் பயணிக்க ஆரம்பித்து விட்டன. எஃகு கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்த திமுகவின் கூட்டணி கலகலத்து போயிருக்கிறது. 1977, 1991, 2001 ஆகிய 3 தேர்தல்களிலும் அதிமுகவுக்கு எதிராக உருவாகியிருந்த எதிர்ப்பு அலை 2026 தேர்தலிலும் உருவாகி வருகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவது சுலபமல்ல என்பது திமுகவுக்கு மட்டுமல்ல, அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றாக தெரியும். எனவேதான் கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுவிட்டது. தோழமை கட்சிகள் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்து விட்டன. வரும் நாட்களில் நயினார் நாகேந்திரனின் சுற்றுப்பயணத்துடன் அண்ணாமலையின் அரசியலும் சூடுபிடிக்கும். திமுகவுக்கு களம் கைவிட்டு நழுவும். ஆட்சி மாற்றம் ஏற்படும். மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஆட்சி அமையும். ஜனநாயகத்தில் மக்களே மன்னர்கள் என பாஜக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்.